ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங். இன்றைக்கி எனக்கு ஆஃபீஸுக்கு கொண்டு போகிறதுக்கு ஸ்நாக்ஸ் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் 5 நிமிஷத்தில். அதுக்கு வந்து நான் ஒரு தவா வச்சிடுறேன். தவா வச்சுட்டு ஆன் பண்ணிடலாம். நான் 800 வச்சுட்டு நம்ம வீட்டில் எல்லாமே வந்து சோலார் கிரிட் ஆப்ரேட்டட் தான். ஆஃப் கிரிட் சோலார் ஆனனால ஆஃப் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி வச்சிட்டோம். இது தவா கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆன உடனே நம்ம முதல்ல மக்கானா போட்டுடலாம். இதில் இப்போ மக்கானாவை ஆட் பண்ணிடலாம். இன்றைக்கி ஒரு நாள் எனக்கு ஸ்நாக்ஸ்க்காக, அதாவது 11 o'clock 3 o'clock 2 டைம் சாப்பிட்றதுக்காக. இல்லை மக்கானா வந்து கொஞ்சம் ஹீட் ஆகிருட்டும். கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறமா மற்ற 2 பொருளை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட அது நம்ம முதல்லையே ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா மற்ற போடக்கூடிய பொருட்கள் கருகிரும். இது வந்து நமக்கு அந்த மொறுமொறுப்பு தன்மையை கொண்டு வந்திருக்காது. நல்லா நமக்கு அந்த ரோஸ்ட் ஆகிட்டு அந்த மாதிரி புகை வருது பார்த்தீங்களா? இந்த மாதிரி டைமில் நம்ம ஒரே ஒரு ஸ்பூன், நான் இது குறைச்சிட்டேன் ஹீட்டை, ஒரே ஒரு ஸ்பூன் உடைச்ச முந்திரி போட்டுக்கிறேன். நான் அதிகமாக வேண்டியதில்லை. அதோட ஒரு 10 பிஸ்தா நான் போட்டுக்கிறேன். இதையும் வந்து நம்ம அது கூடவே சேர்ந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும், மணம் வரும் நல்லா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாப்கார்ன் செய்யும்போது ஒரு வாசனை வரும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி வாசனை வர வரைக்கும் நம்ம இதை இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2-3 சொட்டு மட்டும் ஆயில் விட்டுக்கலாம். நம்ம இது எதுக்கு அப்படின்னா, இப்போ வந்து பெப்பர் அண்ட் சால்ட்டு நம்ம போடுவோம், அது ஒட்டுறதுக்காக. இப்போ சால்ட் இப்படி நம்ம தூவி விட்டுக்கலாம். அப்புறம் பெப்பர் பவுடரையும் போட்டுக்குவோம். இதுலேயே அந்த தவாவில் இருக்கிற ஹீட்லேயே நம்ம இதை வந்து நல்லா இப்படி பெரட்டி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெடி. இப்போ வந்து கொஞ்சம் நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் இதுதான் என்னோடய ஸ்நாக்ஸ் பாக்ஸ். இதில் போட்டு அது ஆறுனதுக்கப்புறமா நம்ம நல்லா மூடி வச்சுக்கலாம். See you friends, best wishes, bye.